வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பாண்டிச்சேரியில் எப்படி பட்டா காப்பி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் செட்டில்மெண்ட் காப்பி, எஃப்எம்பி காப்பி, ப்ளஸ் கைட்லைன் ரிஜிஸ்டர் வேல்யூ, GLR வேல்யூ எப்படி பார்க்குறது அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். ஸோ முதல்ல nilamagal.py.gov.in இந்த வெப்சைட்க்கு வந்துடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் வெப்சைட். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியோடைய அஃபீஷியல் வெப்சைட் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டைரக்டரி ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸோடைய அஃபீஷியல் வெப்சைட் இது. ஸோ இதில் வந்துட்டிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் காப்பி, பட்டா காப்பி, எஃப்எம்பி காப்பி, வியூ, GLR, EC, CC, MCC இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பட்டா காப்பி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் பட்டா காப்பின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீஜன் கேட்கும். ஸோ இது புதுச்சேரியா, காரைக்காலா, மாஹேவா, ஏனமான்றதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரின்னு ஃபஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். தாலுக் நெக்ஸ்ட் பாண்டிச்சேரின்னு கொடுத்திங்கன்னா அடுத்து பாண்டிச்சேரி, வில்லியனூர், பாகூர், உழவர்கரை அப்படின்னு காட்டும். ஸோ இதில் எந்த தாலுக் நீங்கள் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வில்லியனூர் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எந்த தாலுக்குன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து வில்லேஜ் கேட்கும். ஸோ இதில் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் வில்லேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற தாலுக்கு ஏற்ற மாதிரி வில்லேஜஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து குருமாம்பேட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா லேண்ட் டைப் கேட்கும். அதில் வந்து கல்டிவேபிளா ஆர் ரெசிடென்ஷியல் லேண்டா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ லேண்ட் டைப் என்னன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. அப்படி இல்லைனா ரிசல்ட் தப்பாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சர்ச் டைப். ஸோ பட்டா நம்பர், உங்களுக்கு பட்டா நம்பரை வச்சு சர்ச் பண்ண போகிறீங்களா அப்படி இல்லைனா சர்வே நம்பரை வச்சு சர்ச் பண்ண போகிறீங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேரி ஆகும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து பட்டா நம்பரை வச்சு நான் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பட்டா நம்பர் என்னன்றதை பார்த்துட்டு அந்த நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்ன இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேப்சா இமேஜ் இங்கே கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ லேண்ட் டைப், இது என்ன லேண்ட் டைப் நம்ம செலக்ட் பண்ணோம், அந்த லேண்ட் டைப் கரெக்டாக இருந்துச்சுன்னா கல்டிவேபிள் அப்படின்னு காட்டும். ஸோ வில்லேஜ், அப்புறம் பட்டா நம்பர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், சர்வே நம்பர், சப்டிவிஷன், எக்ஸ்டெண்ட், லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நான் இப்போ வியூன்னு கொடுக்குறேன். ஸோ வியூன்னு கொடுத்த உடனே பாருங்கள் உங்களுக்கு அந்த லேண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய அஃபீஷியல் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பே பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல, பட் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இல்லாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் எனியோ நம்ம இதில் எப்படின்னு பார்ப்போம். ஸோ பே அண்ட் டவுன்லோட் ஃபார் அஃபீஷியல் காப்பின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபில் த டீட்டெயில்ஸ் ஃபார் அஃபீஷியல் காப்பின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப்சா காட்டுதில்ல, அந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா வேணாம். கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சாண்டிஸ் ஆப் ஃபார் ஓடிபின்னு கொடுத்துருக்கு. இது வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஓடிபி வந்து அந்த ஆப்லேயும் வரும், எஸ்எம்எஸ்ஸாகவும் உங்களுக்கு வரும். ஸோ இன்கேஸ் எஸ்எம்எஸ் வரலன்னா அதுக்காக இது வச்சுருக்காங்க. இது வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஸோ மறுபடியும் அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு, ஏன்னு தெரியல. நான் மறுபடியும் இப்போ நான் வந்து இந்த 2-3 டைம் நான் செக் பண்ணிட்டேன், இதே மாதிரி தான் வருது. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்து கரெக்டாக வரமாட்டுது, செகண்ட் டைம் தான் வருது. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நான் மறுபடியும் சென்ட் ஓடிபி, இப்போ நான் ஓடிபி என்டர் பண்ணுறேன். கொடுத்துட்டு அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்ளிகண்ட்டோடைய நேமு, அப்ளிகண்ட் ஃபாதர் நேம், டோர் நம்பர், வில்லேஜு, சிட்டி, மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் காட்டும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகண்ட் நேம், பே அமௌண்ட், சர்வீஸ் டைப் அதெல்லாமே காட்டும். கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்ன்றதை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் பேஜ்குள்ளே வரும். இதில் நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. கோட்டாக், இண்டஸ் பேங்க் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோங்க. இல்லை அது இல்லை வேறு பேங்க்னால் இங்கே லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை வேலட்னா வேலட்டில் பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து மொபிவிக், ஜியோ மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்படி இல்லைன்னா யூபிஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸை கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் நெட் பேங்கிங் கொடுத்தோன்னே பாருங்கள் ₹50 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து 5.9, ஸோ டோட்டல் 55.9. டெபிட் கார்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து அதுக்குமே வந்து கன்வீனியன்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் இருக்குது. கிரெடிட் கார்டுக்கும் அதே மாதிரி இருக்குது. வேலெட்க்கு மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. யூபிஐக்கு வந்து சார்ஜஸ் இல்லை. ஸோ பெட்டர் நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சில அமௌண்ட் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பட்டா காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டா காப்பி இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செட்டில்மெண்ட் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் செட்டில்மெண்ட் காப்பின்ற மெனு கிளிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க, தாலுக் செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி தான். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு லேண்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் டைப்பில் லாஸ்ட் டைம் நான் பட்டா நம்பர் வச்சு காட்டினேன். இப்போ நம்ம ரீசர்வே நம்பர் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ ஆர்எஸ் டிஎஸ் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்வே நம்பர் என்னன்றது கேட்கும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணோன்னே பாருங்கள் சப்டிவிஷனில் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சப்டிவிஷன் நம்பர்ஸ் எல்லாமே லோட் ஆகிடும். ஸோ உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர்ன்றது என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கு கேப்சா மேட்ச் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அந்த அஃபிஷியல் காப்பி வேணும்னா அதே மாதிரி பே அண்ட் டவுன்லோடுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே பண்ண ப்ரொசீஜர் தான். உங்களுடைய மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்துட்டு இமெயில் ஐடி அது எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட செட்டில்மெண்ட் காப்பி இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ண அப்புறம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஃப்எம்பி காப்பி இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ரீஜன், தாலுக், வில்லேஜ், லேண்ட் டைப், பட்டா நம்பர் இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் எஃப்எம்பி காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா எஃப்எம்பி காப்பி இல்லை, ஸோ அதனால் சாம்பிள் காட்ட முடியல என்னால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கைட்லைன் ரிஜிஸ்டர் வேல்யூ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் கிளிக் பண்ண உடனே GLRன்ற இது தனியாக ஒரு இதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நோ யூ GLR வேல்யூட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி உங்களுடைய ரீஜன், உங்களுடைய தாலுக், உங்களுடைய வில்லேஜ் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இயர் வைஸ் காட்டும். ஸோ 2024 டில் டேட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த சர்வே நம்பர் நான் கொடுத்த சர்வே நம்பருக்கு என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்கோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுது. ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ என்னன்றதை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நோயோ GLR வேல்யூவில் போயிட்டு நீங்கள் புதுச்சேரினா புதுச்சேரி எந்த தாலுக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சர்வே நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈஸிக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா இது இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ ஆர் அப்ளை ஈஸின்னு இருக்கும். இது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட ஈஸி டாக்குமெண்ட் வியூ பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ அப்ளை சர்டிஃபைட் காப்பி, வியூ அப்ளை மேரேஜ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோடைய அப்ஜெக்டிவ். ஸோ பட்டா காப்பி, செட்டில்மெண்ட் காப்பி, எஃப்எம்பி காப்பி, GLR வேல்யூ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், நம்ம சாரமில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.